இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு நான் அவனுக்கு என்னென்ன குடைச்சல் கொடுக்குறேன்றதை மட்டும் நீ பார்த்துக்கிட்டுறேன். என்னாச்சு வச்சுக்கிடுங்க. சம்பந்தி வணக்கம் வணக்கம். பைக்கு ரிப்பேரா போச்சு, மெக்கானிக் ஷாப்ல விட்டு ஆட்டோ பிடிச்சி வரேன், எல்லாம் மன்னிச்சுக்கிடுங்க. நீங்க பிரசிடென்ட் இல்ல, எவ்வளவு லேட்டா வந்தா என்ன? பிரசிடென்ட்ன்றது ஒரு பதவி தானே, அதுக்காக உங்க நேரத்தெல்லாம் வீணடிக்க முடியாதுல்ல, எல்லாரும் மன்னிச்சுக்கிடுங்க. என்ன தம்பி நீங்க பஞ்சாயத்து பிரசிடென்ட், ஆனா இன்னும் கார் வாங்காம இருக்கீங்க. அவன் பஞ்சாயத்து பிரசிடென்ட்னா காரு பங்களா வீடுன்னு அசத்துவான். பஞ்சாயத்து பிரசிடென்ட்ன்றது ஒரு சேவை தானே, எனக்கு சோற போடுறது என்னுடைய மளிகை கடை தானே. மளிகை கடை வருமானத்துல கார் வாங்குறதுக்குலாம் எங்க இருக்கு? ஆமா ஆமா, இவன் கட்ட வேணா ஊர் முழுக்க வாங்கி வச்சிருப்பான். என் மாமனார் சொல்றதும் ஒரு வகையில உண்மைதானே. எனக்கு வருமானத்தை விட கடன் தானே ஜாஸ்தி, அதுக்கு வடிகட்டியே வயசாடும் போல இருக்கு. ஆக நிறைய பேர் உங்களை மாதிரி ஆளுங்களை உழைக்க தெரியாதவங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா ஒத்த பைசா கூட லஞ்சம் வாங்காம இப்ப வரைக்கும் ஓட்ட பைக்ல சுத்திக்கிட்டு இருக்கிற ஒரே பிரசிடென்ட் நீங்க தாங்க. பிரசிடென்ட், நீங்க நல்லா இருக்கணும். சம்பந்தி, நீங்க போட்ட பந்துல அவன் 6 அடிக்கிறானே சம்பந்தி. டக்குன்னு எல்லாரையும் கை தட்ட வச்சிட்டானே. இல்ல, இப்போ நான் அவனுக்கு போட்டிருக்கிறது ஒரு லூஸ் பால் தான். இல்ல, ஓ, அவன் அடிக்கணும்னு தானே போட்டிருக்கேன். சரி, அந்த பேங்க் டாக்குமெண்ட்லாம் வந்துடுச்சா? எல்லாம் ரெடியா இருக்குல்ல, உனக்காக தான் வெயிட்டிங். நீ வந்துட்டல்ல, சாமி பாதத்துல வச்சு பூஜை பண்ணி ஆரம்பிச்சிடலாம்ல. வாங்க ஆரம்பிச்சிடுவோம். சாமி ஆரம்பிச்சிடலாமா? சிறப்பா செஞ்சிடலாம். சன்னதிக்கு வாங்க. வாங்க வாங்க. உங்க அப்பா எதுக்குல அந்த பாத்திர கடைக்காரனை கூட்டு வந்திருக்கான்? யாரோ ஒருத்தன் அவனுக்கு ஜால்ரா போறதுக்கு வேணும்ல அவனுக்கு.